நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இன்னும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மாதத்தையும் தேவன் நடத்துகிறார். நீங்க ஒரு காரியம் யோசிப்பீங்க, ஆனா தேவன் வேற மாதிரி யோசித்து செஞ்சுன்னே இருப்பார். நடத்துகிறவன் வழி நடத்துகிறவனாலே அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாமே அவர் தான் நடத்துகிறார். ஆமா சொல்லுங்க. அதனால்தான் நாம் அந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினோம். என் சித்தத்தின் படி அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்க விருப்பத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து விடும்போது அவர் செய்ய நினைத்தது நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த போன மாசம் ஃபுல்லாக யோசித்தேன், ஆண்டவரே இந்த மாதம் ஜனங்களுக்கு விசுவாசத்தை குறித்து நிறைய சொல்லணும் ஆண்டவரே. ஏன்னா எல்லாருமே விசுவாசத்தில் இல்லையா, ரொம்ப இல்லையா, நீங்க விசுவாசம் ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஆமா, அதனால் அப்படி யோசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த மாதம் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த மாசத்தும் ஃபுல்லா தியானம் பண்ண போறோம். அதுவும் விசுவாசத்தில் நாம் வளர போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1, உங்களுக்கு நல்லா தெரியும். யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். பக்கத்தாளுக்கு கை கொடுத்து, சிஸ்டர், பிரதர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரு. தைரியமா இருன்னு சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. விசுவாசம் ஒருத்தர் சொல்லும் போது விசுவாசம் பெருகும் பெருகும். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தினுடைய பேக்ரவுண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போவதை குறித்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் நிழலாட்டமாய் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனா அவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கில்லை. ஆனா இந்த அதிகாரத்தில் கொஞ்சம் அழுத்தமாக 13ஆம் அதிகாரத்தை தேவன் சொல்லுகிறார். அதனால 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் கலங்க வேண்டாம்னு சொல்றாருன்னா, இங்க 2 பேரை அவர் முன்பாக வைக்கிறார். ஒன்று, தேவன் நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர், நம்மை தாயின் கற்பத்திலே இருக்கும் போதே பிரித்தெடுத்தவர். அவரிடத்தில் நீ விசுவாசமாயிரு. இயேசு, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். ஏன்னா பிதா என்னுக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அப்போ இங்க 2 காரியம் சொல்ற. ஒண்ணு, தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். ஏன்னா நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்போது ஒரு நாளும் உங்கள் இருதயம் கலங்கி போவதற்கு ஆண்டவர் விடவே மாட்டார். இயேசுவிடத்திலும் விசுவாசமாய் இருக்கும்போது இயேசுவும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். அதனால இந்த மாசம் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த கால வேளை அப்படி வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் வரி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். ஏன்? உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். உன்னுடைய பெயர் அவருக்கு தெரியும், உன் நிலைமை அவருக்கு நல்லா தெரியும், நீ போய் கொண்டிருக்கிற வழி அவருக்கு நல்லா தெரியும். ஆமென். ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில நீ இருப்பதை தேவன் அறிவார். ஆனாலும் சொல்றாரு, கலங்க வேண்டாம், கலங்காதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக. ஆமென். அப்படின்னா என்ன? மேற்கொள். நான் அடிக்கடி சொல்லுவேன்,
செத்து போன மீன் தான் ஆற்றோடு அடித்து கொண்டு போகும். நம்மெல்லாம் உயிருள்ள மீன்கள். பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்து இருக்கிறார். ஆமா சொல்லுங்க. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் போடணும். ஆமென். பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க தேவனுடைய பிள்ளை. அப்படி வித்து உனக்குள்ள இருக்கிறது. அவருடைய வித்து உனக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம எதிர்நீச்சல் போட கத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை எதிர்நீச்சல் போட கத்திருக்கீங்க? அதுதான் இயேசு வந்திருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் இயேசு இல்லையா பிரச்சனைகளை பார்த்தோம், போராட்டங்களை பார்த்தோம். கவனிங்க, ஒரு சம்பவம் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று எல்லாம் யோசிக்கிறார்கள். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிற போது இயேசு பாருங்க சைலண்டா ஜெபம் போயிட்டார். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். கவனிங்க, இயேசுவை என்ன செய்யலாம், இவரை க்ளோஸ் பண்ணினமே இல்லையா, இவரை ஒண்டி இல்லாம ஆக்கினோம் இல்லையா, தோத்திரம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் இல்லையா சொல்லி எல்லாரும் கூடி இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசிக்கிறார்கள். இயேசு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, என் தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கப்பா, என் பிதாவின் சித்தம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விழாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் நல்லா தெரியும், தேவன் என் தலைமுடியை எண்ணி வைத்திருக்கிறார். அவர் சித்தம் இல்லாம இவங்க என்ன ஆலோசனை பண்ணாலும் சரி, என்ன கூட்டம் போட்டாலும் சரி, அதை ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உங்க வேலையை பார்த்துனே போயிடுங்க இல்லையா. அவர் மலையின் மேல் ஏறிட்டார். எந்நாட்களில் அவர் என்ன செய்யலாமோ என்று யோசிக்கிற அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அப்புறம் அவங்க அங்க இருந்தானா இல்ல, காணோம், போயிட்டான். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ உங்க இருதயம் கலங்கக்கூடாது இல்லையா. உங்களை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் சொல்லி இல்லையா எல்லாம் கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணிட்டோம். ஆமா சொல்லுங்க, உன்னை அழிக்கணும்னு யோசிக்கிட்டோம், உன்னை நிர்மூலமாக்கணும்னு யோசிக்கிட்டோம் இல்லையா. உன்னை என்னெல்லாம் டோன்ட் வரி, நீ போ, காதல் கேள்விப்பட்டியா, போ. ஹல்லேலூயா. ஆமா, அவர் சகலத்தையும் செஞ்சு முடிக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கி நீ ஜெபம் ஆரம்பிச்சிரு இல்லையா, எல்லாமே மாறும். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு இந்த ஏன் உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக சொன்னார்னா, வாசிக்கலாம். முதல் காரியம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். உலகத்திலே இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுங்கன்னா நல்லா கை தட்டணும். ஆண்டவர் ரசிப்பார். அவர் சொன்ன வார்த்தை அது. கை தட்டுவோம், நம்ம அந்த வார்த்தையை ரிசீவ் பண்றோம்னு அர்த்தம். நான் கெஞ்சு கை தட்டுங்க, என் கை என்னாச்சு, வரமாட்டுதா? தேவனுடைய வார்த்தை வந்த உடனே கைத்தட்ட ஆரம்பிக்கணும். ஆமா சொல்லுங்க. இங்க சொல்றாரு, பிள்ளைகளே. என்ன உரிமையோடு சொல்றாரு, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாய். நீங்க யார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள். ஆமென், ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். மனுஷனால உண்டால, நீ தேவனால உண்டாயிருக்கிற. மாத்திரமா அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க,
அவர் பெரியவர், அவர் பெரியவர். ஆமென். ஒத்துக்கிறீங்களா? ஏன் உங்களை பார்த்து கலங்காது சொல்றாரு ஆண்டவரே? உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர். நம் ஆண்டவர் பெரியவர். உலகத்திலே இருக்கிறவனிலும், இதெல்லாம் அனுமானம் பண்ணி வச்சீங்க. உலகத்திலே இருக்கிறவனிலும் ஆமென், இயேசு பெரியவர். ஆமா சொல்லுங்க. அதுதான் சொல்றாரு, உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம். ஏன்? நான் பெரியவர். உங்க அதிகாரிகளை பார்க்கிலும், உன்னோடு கூட இல்லையா ஒர்க் பண்ற மக்களை பார்க்கிலும், உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மக்களை பார்க்கிலும் இல்லையா இந்த ஆண்டவர் இயேசு பெரியவர். ஆமென். ஆகியால் தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா முதலாவது அவர் நம் ஜெபத்தை கேட்கிறவர் இல்லையா? ஜெபத்தை கேட்கிறவர். நமக்குள்ளே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வசனங்கள் நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். ஒரு பெரிய போட்டி வந்து விட்டது. இந்த போட்டியில யார் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதற்கு தான் எலியா செய்கிறார். இந்த சம்பவம் தெரியும். பிறகு எலியா பாருங்க, 63 வார்த்தை நிறைஞ்ச ஒரு சின்ன ஜெபம் பண்றார். எத்தனை வார்த்தை? ஒன்லி 63 வார்த்தை கொண்ட ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தை மட்டும் எடுங்க பார்க்கலாம். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அவ்வளவுதான் சின்ன ஜெபம். பெரிய ஜெபம் நாம் பண்ணல, ஒரு சின்ன ஜெபம். உங்க நாமம் மகிமைப்படணும் இல்லையா? நீர் இஸ்ரவேலிலே தெய்வம் என்பதையும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் விளங்க பண்ணும். அப்படி சொல்லி செபித்த உடனே பாருங்க, வானம் திறந்து இல்லையா அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்து போட்டது. இதை பார்த்த ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். இந்த மாசம் தேவன் அதை தான் செய்ய போகிறார். ஆமா சொல்லுங்க. ஆமேன். நீங்க கும்பர தெய்வம் தாங்க மையான கடவுள். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, என்னாடி சொல்லிச்சு, பாஸ்டர் நான் உங்களுக்கு 2 முறை சூனியம் வச்சேன் பாஸ்டர், ஆனால் பழிக்கலையே பாஸ்டர். அதே சொல்லுது, எவ்வளோ தைரியம். நான் உங்களுக்கு 2 முறை சூனியம் வச்சேன் பாஸ்டர். ஏம்மா நான் என்ன துரோகம் பண்ணேன்? உன் குடும்பத்தை அழிச்சிட்டனா இல்லை உன் சொத்தை நான் அழிச்சிட்டனா? உனக்கு நல்லதானமா செஞ்சிருக்கேன். அதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், உனக்கு பழிதான் பழிக்கணும். அட பொல்லாத பொல்லாம டெஸ்ட் பண்ணுவேன். நான் மட்டும் ஒரு நாள் நீங்க ஜோமனாம தான் நான் ஆவறது தோத்துறோம். ஏன்? உலகத்திலே இருக்கிறவனிலும் உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் யோவான் சொல்றாரு 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் கலங்க வேண்டான்னு சொல்றாருன்னா இல்லையா, யார் என்னன்னா பண்ணிட்டு போட்டோம், நீங்க இல்லையா இயேசு கிறிஸ்து போல இல்லையா மலை மேலே ஏறிடுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆமா இல்லையா? இந்த நம்ம அடிக்கடி கேட்கிற வார்த்தை தான். எஸ்தர் யோசித்தான். ராஜா கட்டளை இடாமல் யாரும் ராஜாவின் சமூகத்திலே பிரவேசிக்க முடியாது. நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி மொர்தெகாய்க்கு அவ ஒரு செய்தி அனுப்புறான்.
அப்போ மொர்தெகாய் சொல்றான், நீ அரண்மனையில இருக்கிறதுனால தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா? நீயும் உன் குடும்பத்தாரும் அழிக்கப்படுவ சொல்லி மொர்தெகாய் சொல்லி அமிச்சிட்டான். அப்போ எஸ்தர் போய் தன் தாதிமாரோடு சேர்ந்து தேவன் நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். புரியுதா? காரியம் காரியம் சொல்லு, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த ஆமான் இல்லையா மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செய்தானோ அதே தூக்கு மரத்துல அவனை தூக்கு போட தேவனே அற்புதங்களை செய்தார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவன் எவ்வளவு பெரிய ஆமானா இருக்கட்டும் இல்லையா, அவன் எவ்வளவு பெரிய இல்லையா ரொம்ப திறமசாலியா இருக்கட்டும் இல்லையா, உன் ஜெபம் உன் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜெபம். ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபங்களை கேட்டு அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு அருமையான சம்பவம் உண்டு. அசரியா ராஜா எசேக்கியாவுக்கு விரோதமாக எழும்பி வந்து இல்லையா அவ முற்றுகையிட்டு விட்டான். மாத்திரமல்ல அந்த அசரியா ராஜா இஸ்ரவேலின் தேவனை தூஷித்து அவரை அவமானப்படுத்தி, அந்த ராஜாவை அவமானப்படுத்தி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறான். இந்த எசேக்கியா அந்த லெட்டரை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் படியும், நீர் படியும், நீர் படித்து யுத்தம் பண்ணும். ஆண்டவர் அந்த லெட்டரை படிச்சு ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேரை சங்காரம் பண்ணும் அடியாய் அந்த சம்பவம் அங்கே நடந்து முடிகிறது. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். தைரியமாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் இல்லையா, தேவன் பெரியவராக இருந்து பெரிய காரியம் செய்வார். 2வது நம்ம வாசிக்கலாம். அதே 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், கவனிங்க, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அதிகம். நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். பிரதர், சிஸ்டர், அவர்களோடு யாரோடு? அசரியா ராஜாவோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். மறக்காதீங்க, மறக்காதீங்க. அவர்களோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஆகிய நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன்னா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அடுத்த வசனம் சொல்லு. 8. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். அவங்களோடு இருப்பது மாமிசபுயம். மாமிசபுயம் என்ன? அவங்க ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கைத்தட்டுங்க. ஏன்? தைரியமாயிரு, பயப்படாத. அவங்களோடு இருப்பது மாமிச புயம். புரியுதா? நம்மோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லா சொல்றாரு, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. புரியுதா இல்லையா? ஏன் உங்களை பார்த்து கலங்க வேண்டான்னு சொல்றாருன்னா, நமக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவருக்கு நமக்கு துணை நின்று நமக்கு துணை செய்து நமக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறுபடியும் ஆண்டவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல,
2 நாளாகமும் 20:25. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. கைதட்டு. உங்க வாழ்க்கையில வருகிற உலக பிரகாரமான யுத்தமா இருக்கலாம், ஆவிக்குரிய யுத்தமா இருக்கலாம், அது உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமென். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏன்? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அவருடையது. அவருடையது, அவருடையது. முடிவு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பட்டு விழுந்தாங்க போட்டிருக்கோம் பைபிள். ஆமென். ஆண்டவரே யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார் இல்லையா? கற்களை கொட்ட ஆரம்பித்தார் இல்லையா? ஸ்தோத்திரம். அவர்கள் சிதறி ஓடினார்கள். சொல்லட்டுமா? அந்த மாசம் ஏன் கலங்க வேண்டான்னு சொல்றேன்னா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. ஆமென். ஹல்லேலூயா. இவன் எம்மாத்திரம் இல்லையா? இவன் விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம். புரிஞ்சுட்டீங்களா? சரி. ரெண்டாவது ஏன் கலங்க வேண்டாம்னு சொல்றாருன்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி நீர். கைத்தட்டு. என் மகிமை அமர்ந்திடாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டி நீர். இரட்டை என்ற என்ன தெரியுமா? அது துக்க வஸ்திரம், அது ஒரு வேதனையான வஸ்திரம். அப்போ என் இரட்டை நீ களைந்து போட்டீர், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டி நீர். ஆமா, சொல்லுங்க, நம்புறீங்களா? ஏன் கலங்க வேண்டான்னு சொல்ல தெரியுமா? அவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆமென். ஏன்னா தாவீது வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். நம்ம அடிக்கடி இல்லையா சொல்றான், புறாவை போல எனக்கு சிறகு இருந்துச்சுன்னா நான் பறந்து எங்கனா போய் ஒரு மூலை உட்கார்ந்துப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் சொல்றாரு, அவர் என் புலம்பலை. இதுதாங்க வாக்கு தத்தங்கள் அல்லது விசுவாசம். விசுவாச வாழ்க்கையில வளரணும் இல்லையா? நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா? போன வாரம் சொன்னேன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்போ தாவீது விசுவாசம் என்ன? அவனுக்கு மரண இருள் வந்தாலும் அவன் அதுல நடப்பான். ஆமென் சொல்லுங்க. சில பேருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது இல்லையா, முடியாதுப்பா, அவ்வளோதான், என்னால் முடியாதுப்பா இல்லையா, சோர்ந்து போயிடலாம், எப்படியோ இருக்கலாம். ஆனா அவன் சொல்ற பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடப்பேன்பா, நான் நடப்பேன். அப்படின்னா என்ன? நடக்கிறான் என்ன அர்த்தம்? பார்த்துக்கலாம் விடுப்பா. தலைக்கு மேல ஜான் போனா முளம் போனா என்ன? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் இல்லையா? என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். ஆமென். என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. தூஷிக்கட்டுமே, சிமையை தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்கதை பார்த்தாவது அவன் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். பிள்ளைகள் எழும்பினார்கள், சத்துருக்கள் எழும்பினார்கள், தூஷணங்கள் எழும்பின. ஆனா எல்லாவற்றிலும் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி அவர் என் இரட்டை களைந்து போட்டார். புரியுதா? இந்த மாசம் உங்களுக்குள்ள இருக்க அந்த இரட்டைனா இல்லையா, சத்துரு நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த இரட்டை என்ற இரட்டைனா இல்லையா, அது ஒரு தோல்விக்கான ஒரு பழைய ஏற்பாடு பாருங்க, சாம்பலை போட்டுக் கொள்வார்கள். ஒரு ஒரு புக்கில் வாசித்தேன். ஒரு சபையில், ஒரு சபை நடந்த சம்பவம் தான். ஒரு சபையில் ஒரு குடும்பம் சபை விட்டு போயிட்டான். அப்போ அந்த ஊழியக்காரரும் சில விசுவாசியா சேர்ந்து செபிக்க ஆரம்பித்தார்களாம்.
சொன்னாரா அந்த குடும்பம் மறுபடியும் நம்ம திருசபைக்கு வருவதற்கு ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னோன்னே ஒரு வாலிபன் எழும்பி செபிக்க ஆரம்பித்தானாம். ஜெபம் போய்கொண்டே இருந்து இல்லையா, ஜெபம் புலம்பலாய் மாறிதான், புலம்பல் அழுகையா மாறிதான். அழுகை பாருங்க, தன் சட்டையெல்லாம் கிழிச்சினான். அவன் பாஸ்டுக்கே ஆச்சரியமா இருந்துதான், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டானா. சனிக்கிழமை ஜெபம் பண்றாங்க, சட்டையெல்லாம் கிழிச்சிட்டானா. அந்த அளவுக்கு அவன் ஊக்கமா ஜெபம் பண்ணானா. ஸ்தோத்திரம் இல்லையா. இனி நான் உங்க சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு சொன்ன அந்த குடும்பம் அன்னைக்கு சண்டே பார்த்தா முதல்ல வந்து நிக்கிறாங்களாம். புரியுதா 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 உங்களுக்குலாம்? அப்படி என்ன சட்டெல்லாம் பட்டு அப்படி பிடிச்சி இழுத்தா அறந்துடல. அப்ப என்ன வெறிதனமா ஜெபம் பண்றான் பாருங்க, அவன் என்ன ஊக்கமா ஜெபம் பண்றான் பாருங்க. இனி உங்க சர்ச்சைக்கு நாங்க வரவே மாட்டோம் அப்படி சொன்னவங்க இந்த தம்பி பண்ண அந்த ஊக்கமான ஜெபம், ஊக்கமான வேண்டுதல் இல்லையா, அந்த புலம்பல், அந்த அழுகை புலம்பலா மாறி, புலம்பல் இல்லையா வெறிதனமா மாறி தன் சட்டிலா. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில கூட தேவன் அதெல்லாம் எதிர்பார்க்கிறார். அப்படி ஊக்கமாய் ஜெபம் பண்ணும் போது இல்லையா, சமயம் பாருங்க, சில பேர் சட்டம் கிழிச்சுவாங்கல்ல. ஆமா சொல்லுங்களேன், அதெல்லாம் நம்ம தெய்வ சமூகத்தில் நமக்கு இருக்கிற ஒரு வைராக்கியத்தை காட்டும். ஆமென் ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரா. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? அவங்களோடு இருக்கிறது மாம்ச பயம், நம்மோடு இருக்கிறவர் தேவன். அதனால நம்ம இந்த நாட்கள் அப்படி ஊக்கமா செபிக்கும் போது, உண்மையா செபிக்கும் போது நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற தேவன் அனுக்கிரகம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுங்களேன். ஒரு அருமையான வார்த்தை. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஏன்னா அது மேல அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், வாசிக்கலாம். நாங்கள் போய் பார்த்த தேசம் நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. 28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்க. கவனிங்க, இவன் பார்ப்பதெல்லாம் அபிசுவாசமான பார்வைகள். நீங்க அதை பாடிங்கள ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 12 பேரும் 12 கோத்திரத்தின் தலைவர்கள். 10 பேர் சொல்றாங்க நம்மளால நிச்சயமா முடியவே முடியாது, முடியவே முடியாது, முடியவே முடியாது. 2 பேர் சொல்றாங்க கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தாருன்னா நாம் கட்டாயம் சுதந்தரிப்போம். நாம் அதை எளிதாய் ஹல்லேலூயா. பாருங்க, ராத்திரிலாம் புலம்புறான் பாருங்க. இவனுக்கு ஒரு கூடுதல் ஏற்படுத்திட்டான் 10 பேர் சேர்ந்து இல்லையா இல்லையா, நம்மளை கொண்டு போய் மோச சாவடிக்க போறாரு இல்லையா. ஆமா சொல்லி ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டாராம். கவனி, நான் சொல்லட்டுமா? அவிசுவாசத்தை அப்புறப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தில் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம இருங்க. ஏன் நீங்க கடையை வந்திருக்கீங்க, இத்தனை வருஷமா கோயிலுக்கு வரீங்க, ஒரு வருஷமா தேவனுடைய வார்த்தை கேட்கறீங்க, செபிக்கிறீங்க, ஆனாலும் உங்க வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தேசத்தை குறித்து, நடைபெற போற காரியங்களை குறித்து நமக்குள்ள ஒரு கலக்கம். காரணம் என்ன? அவிசுவாசம். நாங்கள் ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன் இல்லையா, அதனால நம்மளால அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. சொல்லாதீங்க, அப்படி செய்யாதீங்க. ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் மாறுமா? சூழ்நிலை மாறுமா? ஏனாக்கி புத்திரரை கொலஸ் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான், அது எவ்வளவு பெரிய அரணிப்பான பட்டணமா இருந்தாலும் சரி இல்லையா, கர்த்தர் ஒரு இடி இடிச்சார்னா விழுந்துடும், ஒரு துதி துதிச்சா அவ்வளவு பெரிய எரிய கோட்டையை விழுந்ததப்பா. உன் கோட்டை விழுமா? முடியாதா? உன் கோட்டை விடாதா? கவனி, எரிய கோட்டை சொல்றாங்க இல்லையா, ஏறக்குறைய 5-6 ரதங்கள் ஒன்னா சேர்ந்து ஓடும். எவ்வளவு அகலம் இருக்கும்? ஒரு 2 ரதம் 3 ரதம் ஒன்னா ஓடினா எவ்வளவு அகலம் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி அகலமுள்ள ஒரு கோட்டை 6 முறை சுற்றி வந்து 7ஆம் முறை
இல்லையா சுற்றி ஜெபித்தார்கள், அந்த கோட்டை இடிந்தது. சொல்லட்டுமா, அந்த 7வது மாசத்துல இல்லையா, ஸ்தோத்திரம், அரணிப்பான மனிதரை பார்க்கிறோம், அரணிப்பான பட்டணத்தை பார்க்கிறோம், ஏனாக்கின் புத்திரரை பார்க்கிறோம், அப்புறம் எமோரியரை பார்க்கிறோம், எபூசியரை பார்க்கிறோம், கானானியர் கடல் அருகேயும் பாருங்க என்ன அழகா என்ன ஸ்கெட்ச் போட்டு வரான் பாருங்க. அவிசுவாசத்தை ஸ்கெட்ச் போடாத, விசுவாசத்தை ஸ்கெட்ச் போடு. அவிசுவாசத்தை ஸ்கெட்ச் போடுறான். இங்க பார்த்தோம், ஏனாக்கிற புத்திர பார்த்தேன், அங்க அவனை பார்த்தேன், அப்புறம் அப்பொழுது காலேப் மோசே முன்பாக ஜனங்களை நிறுத்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் எப்படி வந்தது இவனுக்குள்ள அந்த விசுவாசம்? புரியுதா? கவனிங்க. அதான் ஆண்டு சொல்றாரு, தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். இந்த கடைசி நாள் வந்திருக்கிறோம் இல்லையா, நம்முடைய தேவனை குறித்து, நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து இல்லையா அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் நம்ம சமயம் வேதாம கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறோம், வேதாம சொல்லிக் கொடுக்கிறோம். நாளைக்கு புதன்கிழமை உங்களுக்கு தரிசன ஜபமா வைக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை உபாசபை வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தெய்வம் யார் என்றதை நீ அறிந்து கொள்வாயானால் நீ ஒன்றுத்துக்கும் கலங்க மாட்டேன். ஆமா சொல்லுங்க இல்லையா? நாம் அதை அறிவதை விட்டு விடுகிறோம். வேத வாசிங்க, கொஞ்ச நாள் நல்ல ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது வேதம் படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த உலகம் எவ்வளவு பெரிய அரணிப்பான பட்டணமா இருந்தாலும் சரி இல்லையா, ஏனாக்கியரின் புத்திரர் இருந்தாலும் சரி, அவன் எபூசியன் இருந்தாலும் சரி, கர்த்தர் இறங்கி வந்தார்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்புறீங்களா? இதுக்கு தாங்க உங்களுக்கு தேவனை குறித்த அறிகிற அறிவு வரணும். அதான் சொன்னாரு, கலங்க வேண்டாம். மூன்றாவதாக வாசிக்கலாம். சங்கீதம் 77 14-16. ஏன் உங்க இருதயம் கலங்க வேண்டாம்னு சொல்றாருன்னா, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. கை தட்டுங்க பார்க்க. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர். பண்ணி வீர் இல்ல, பண்ணி நீர். புரியுதா? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு தெரியுமா? கலங்க கூடாது. பாட்டு பாடலையா? என்னப்பா முதலாடி என்ன பாடணும்? எதை குறித்தும் கலங்காமல் எப்போதும் அனுபவம். பாட்டு உண்டா? அனுபவம் உண்டா? பாட்டு பாடு. இது வரைக்கும் பாடுவேன் நல்லா. 4 புக்கு 10 புக்கு இல்லையா? உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜசேகர் புக்கு, அந்த ராஜசேகர் புக்கு இல்லையா, இவர் புக்கு, அவர் புக்கு, அந்த ஒன்று சேகர் யாருமா ஃபாதர் புக்கு, அப்புறம் இந்த வியாச லாரஸ் புக்கு, லூக்கா சேகர் புக்கு, எல்லா புக்கு இருக்கும். எல்லா பாட்டு பாடும், ஆனா செயல்பாடு வராது. ஹலோ, அவங்களாம் வேத வசன அடிப்படை தான் பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபாதர் பாட்டு ஃபுல்லாவே வசனம் தான். அப்போ சொல்றாரு, எதை குறித்தும் நீங்க சொல்லிட்டு போய்விடுங்க பாஸ்டர். நான் தானே ஃபேஸ், எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் தான். ஆமென். நான் எப்படி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண, நான் எப்படி அந்த பிரச்சனையை பார்க்கணும், அப்படிதான் நீ பார்க்கணும். இயேசு புயல் காற்று எப்படி பார்த்தாரு? எல்லாம் ஆண்டவரே நாங்களாம் சாக போகிறோம், உனக்கு கவலை இல்லையா? அவர் தூங்குறாருங்க, உன் தூக்கம் வருதா? அதான் பாஸ்டர் வரமாட்டுது பாஸ்டர். இயேசு படகிலே தலையினை வைத்து தூங்கினாராம். எப்படிங்க இவ்வளோ காத்தடிக்குது, இவ்வளோ புயல் கொந்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, இவர் மட்டும் எப்படி தூங்குறாரு? தெரியும், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், அவர் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார், என்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார்.
புரியுதா? புரியுதா? கவனிங்க. இயேசு ஒரு பிரச்சனை. அவர் அந்த புயல் காத்து எப்படி பார்த்தாரு? இந்த சூறாவளி காத்து எப்படி பார்த்தாரு? ஏன்னா அவர் தான் தம்முடைய பண்டக சாலையிலிருந்து அந்த காத்தை அனுப்புறாரு வெளி. ஏய் கேப்ரியல், அந்த கதை மூடுனா தப்பு மூடுவோம். உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை தானும் செய்வான், என்னை பார்க்கிலும் அதிகமா செய்வான். ஏன் கலங்கவானான்னு சொல்றார் ஆண்டவர்? ஏன் கலங்கவானான்னு சொல்றார் ஆண்டவர்? அதிசயங்களை செய்கிறவர் நீரே. ஆமென். ஒருவராய் 136 சங்கீதம் 4 சொல்லுது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. புரியுதா? அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவரை துதி. யாத்திராகமம் 30:10 சொல்றாரு, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். நான் உங்களோட கூட இருந்து நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார் இல்லையா? வாசிமா. அதற்கு அவர், இதோ இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும். அண்டர்லைன் பண்ணுங்க சகோதரா, சிஸ்டர் அண்டர்லைன் பண்ணு. இதெல்லாம் வசனம், வாக்குத்தத்தம், பிராமிஸ். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் இந்த மாசம் தேவ மகிமையை பார்ப்ப. தேவ மகிமையை பார்ப்பீங்க. ஆமா சொல்லுங்க. ஏன்னா அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். என்ன அதிசயம் செய்யணும் இல்லையா? அந்த கால வேளை உனக்கு என்ன அதிசயம் செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த அதிசயம் செய்யணும் ஆண்டவரே. இல்லையா? அதிசயம் செய்கிற தேவன் நீரேன்னு சொன்னீங்களப்பா, ஒரு அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. செய்வாரா? அப்படிதான் பஸ் ஒவ்வொரு மாசமும் நான் யோசிச்சு போறேன். ஆனா இதுல உன்னுடைய அவிசுவாசம் கொஞ்சம் கலந்துருக்கு. இந்த மாசமும் படி ஆயிடுமோ? ஆயிடும். ஏன்னா உனக்கு அந்த 29 நெருங்கும்போது மனசு படபடன்னு அடிக்கும், படபடன்னு அடிக்கும். இந்த மாசம் அதிசயம் செய்ய தேவனீரே சொல்லி ஒரு நாளைக்கு 100 மாசம் அதிசயம் செய்ய தேவனீரே, அதிசயம் செய்ய தேவனீரே, அதிசயம் செய்த தேவனீரே. எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயம் செய்வேன்னு சொன்னீங்களப்பா இல்லையா? என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? ஏசு ஓடுறா. ஏசு எனக்கு யாரை பார்க்க போறாள் தெரியல இல்லையா? எவனை பார்க்க போறாள் தெரியல இல்லையா? தோத்திரம். அவனுக்கு முன்னாடி சொல்வாரு இல்லையா? என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார். இதுதான் தீர்க்க தரிசனம். நீ நோட் பண்ணி வச்சுக்க. நான் உன்னோட கூட இருந்து நான் செய்ய போற காரியம் பயங்கரமா. ஆமென். கடைசியா அவன் சொல்லி முடிக்கிறேன், கரெக்டா முடிக்க 6க்கு திருவிந்து போறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் 8 வசனங்குது. ஓகே. ஆனா தேவையான வசனம் சொல்லலாம். நீதிமொழிகள் 10:15. நீதிமொழிகள் 10:15. ஐஸ்வரியவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம். ஏழைகளின் வறுமையோ அவர்களை கலங்க பண்ணும். எது உன்னை கலங்க பண்ணுது? வறுமை. எத்தனை பேருக்கு வறுமை இருக்கு? உங்க வீட்டு அடுப்புல பூனை தூங்குது, அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் கடை இருக்கு பாஸ்டர், அதுவும் இந்த வறுமையெல்லாம் வந்து சேரும். ஆனா கவனிங்க, ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம் இல்லையா? பணக்காரனுக்கு அவன் சொத்து தான் அவனுக்கு என்னது பெரிய மதில் சுவர். ஆனா ஏழைகளின் வறுமையோ
அவர்களை கலங்க பண்ணும் இல்லையா? 6 மாசம் வறுமை, கடன் பிரச்சனை, போராட்டம், என்ன பண்ணுன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இஎம்இ பக்கம் போகாதீங்க. டெய்லி யூடியூப்ல செய்தி போட்டுனே இருக்க, நல்லவன் எவனும் போடுறான். இஎம்இ வாங்காதீங்க, இஎம்இல கார் எடுக்காதீங்க, இஎம்இல அதை வாங்காதீங்க, இஎம்இல இதை வாங்காதீங்க, ஸ்தோத்திரம், இஎம்இல அதை வாங்காதீங்க, இஎம்இல இதை வாங்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமா, போன வாரம் ஒரு தம்பி ஒரு கார் வாங்கிட்டு வந்தாரு இல்லையா? அவர் ஏற்கனவே இஎம்இல அவர் சூப்பர் ஸ்டார். கடன் கொடுத்து கடன் வாங்குறதா அவரே இஎம்இல கார் எடுத்திருக்கிறாரு. சொன்னேன், எப்பா எவ்வளோப்பா இஎம்இ? மாதம் 16,000 ரூபாய் கட்டணும் பாஸ்டர். எத்தனை வருஷம்ப்பா? இயேசு வர வரைக்கும் பாஸ்டர். இயேசு வர வரைக்கும் கட்டணும் பாஸ்டர். சரி, நீ எவ்வளோப்பா கட்டின? ஒரு 10,000 கொடுத்து வாங்கிட்டு பாஸ்டர் காரு. எப்பா உனக்கு ₹1 கூட கார் கொடுத்துருவான். ஆனால் பிறகு பாருங்க, இப்போ பேப்பரில் இது நியூஸில் போடுறான், 2022 கார் விற்பனைக்கு இருக்கிறது, 2023 புது கார் விற்பனைக்கு இருக்கிறது, 2024 புது கார். அதான் யார் தெரியுமா? இஎம்இ கட்டாமல் பிடிங்க வந்த காரு. நியூஸ்ல போடுறான். தேவையானவங்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஃப்ரெஷ் கார், ஃப்ரெஷ் கார். அவன் 2 நாள் தான் ஓட்டியிருப்பான். நான் போய் அதை பார்க்குறேன். ஃப்ரெஷ் கார். புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுதா? அதான் ஒரு அம்மா சொல்லுது, யோ நான் புத்திசாலியா நீ புத்திசாலியான்னு கேட்குது. புருஷனை பார்த்து புருஷன் சொல்கிறான், நான் தான் புத்திசாலி. ஏன்னா அவர் கார் வாங்கிட்டார், இந்த அம்மா நகை வாங்கிட்டான். அப்போ யார் புத்திசாலி? இந்த காரை இன்னும் 2 வருஷம் பொறுத்து விற்றா எவ்வளோ போவோம்? ஆனால் என் நகையை இன்னும் 2 வருஷம் பொறுத்து எவ்வளோ விற்றா? 2 லட்சத்துக்கு விற்கும் இல்லையா? ஒரு சவரன் 2 லட்சம். நான் 10 சவரன் வாங்கியிருக்கிறேன். அப்போ எவ்வளோ? அடுத்த வருஷமே எவ்வளோ? அது 20 லட்சம். அட முட்டாள் புருஷா, நான் தான புத்திசாலி சொன்னேன். ஆமா, பணத்தை நகையில ஸ்பெண்ட் பண்ணு, நிலத்துல ஸ்பெண்ட் பண்ணு. ஆமா சொல்லு, அது வளரும். தயவு செய்து மேக்சிமம் இந்த இஎம்ஐ குறைக்க பாருங்க. நான் மட்டும் சொல்றேன், என் அவிசுவாசம் சொல்ல, இன்னும் ஒரு புது காரை வாங்குறதுக்கு யோசிக்கிறேன். ஆனா இஎம்ஐ இல்லாம வாங்கணும். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு, சாட்சி இல்லையா? ஏந்து நில்லுமா. சொல்லிச்சு, பாஸ்டர் நான் ஒரு புது வண்டி எடுக்க போறேன் பாஸ்டர், எவ்வளோமா வச்சுன்னு? மொத்த பணம் கட்டி எடுக்கிறேன் பாஸ்டர். திரும்பி இல்லை, உங்க முகத்தை பார்க்கட்டும். நோ இஎம்இ. நம்ம மொத்த பணம் 1,25,000 35,000. அவன் எவ்வளவு சொல்றானோ அவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு வண்டி வாங்கி வருவேன். ஏன் இந்த அம்மாவுக்கு உதவி செய்யற ஆண்டவரே ஏன் உனக்கு உதவி செய்ய மாட்டாரு? கடன் வரக்கூடாது பாஸ்டர். அவங்க வீட்டுக்காரு ஐஏஎஸ் ஆபீசர் இல்ல, சும்மா டப்பா கமல் வேசுற ஆளு. எனக்கு கூட அந்த விசுவாசம் ஒன்றும் வளரல. ஆனா நான் அப்படிதான் யோசிக்கிறேன், மொத்த பணம் கொடுத்து கார் வாங்கணும். ஏன்னா நம்ம அந்த பணத்தை கட்டி முடிக்கும் போது எப்படியும் 4 லட்சம் 5 லட்சம் நம்ம வட்டியே கட்ட வேண்டியிருக்கும். அப்புறமா நீ சொன்னாங்க, பாஸ்டர் வீடை நான் வாங்கிட்டேன், வட்டி கட்டுறேன். அவன் சொல்றான் இன்னும் 33 லட்சம் அப்படியே இருக்குன்னு சொன்னான். எனக்கு கஷ்டப்பட்டு போய் இருக்குது லேண்டை விற்று அந்த மொத்த பணத்தை கட்டிட்டு என் வீட்டை மூட்டுட்டேன் பாஸ்டர். ஆமா, ஏன் இன்னைக்கு இருக்கிற உலகம் பாருங்க, நம்மளை எப்படியாவது கடன்ல கொண்டு போய் அழுத்தணும். பைபிள் தான் சொல்லுது, ஏழைகளின் வறுமையோ அவங்களை கலங்க பண்ணும். ஆனா இயேசு நல்லவர். நீதிமானின் சிரசின் மேல நித்தியமான ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானின் வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டுன்னு நீதிமொழிகள் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நாம் அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறோம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்முடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யமாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்கள். கவனிங்க, கிருபையை நீ அறிஞ்சிருக்கணும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். யார் ஐஸ்வர்யம் உள்ளவர்? நம்ம ஆண்டவர்.
அவர் ஐஸ்வர்யம் உள்ள, இந்த வசனம் டெய்லி சொல்லி ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே நீர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரா இல்லையா? ஆமா, பிறக்கும் போதே கந்தை துணி தான் இல்லையா, வாடகை தொழுவம் தான், கல்லறை வாடகை கல்லறை தான். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாமே அவருக்கு இந்த உலகம், அவர் சொந்தமா எதுவும் வாங்கல, எல்லாமே பாருங்க வாடகை தான். ஏன்? உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர். ஏன்? நீங்கள் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாகும்படி உங்களுக்காக அவர் தரித்திரரானார். உங்களை ஐஸ்வர்யவானாக்குவதற்கு அவர் தரித்திரரானார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசந்தம் நீங்க அறிக்கை பண்ண, இதுதான் ஏன் உங்க இருதயம் கலங்குது? ஏழையின் வறுமை அவனை கலங்க பண்ணும். ஏன் கலங்குற இல்லையா? நமக்காக ஒரு தரித்திரமாய் இருக்கிறார். வசந்த அறிக்கை பண்ணு, அந்த வசந்த விசுவாசி, அந்த வசனத்தின் அடிப்படையில் கொடுக்க ஆரம்பி. உங்க களஞ்சியங்கள் நிரம்பும்படி முதற் பலனாலே அவரை கனப்படுத்து. இதெல்லாம் வசனம் கீழ்ப்படி கற்றுக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் அவரை கனப்படுத்து, அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இது பொய்யா நிஜமா? இது பொய் என்று கை வைத்து பார்க்கலாம். நிறைய பேர் யூடியூப்ல இதெல்லாம் போய் பாஸ்டர் உங்களை ஏமாத்தி துட்டு வாங்கிறானுங்க. இது ஆவியான எழுதி வச்சிருக்கிறார். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலன் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனப்படு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது நீ தைரியமா கேட்கலாம், ஆண்டவரே நம்ம கனப்படுத்திருக்கேனப்பா, என் களஞ்சியங்கள் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஏன் இயேசு இருதயம் கலங்க வேண்டாம்னு சொன்னாரு? ஏன் கலங்க வேண்டாம்னு சொன்னாரு? உன் களஞ்சியங்களை நிரப்புகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அப்ப என்ன பண்ணுவோம்? இனி உங்க முகத்துல எந்த கலக்கத்தையும் நான் பார்க்க கூடாது, இயேசுவும் பார்க்க கூடாது. கொஞ்சம் சிரிங்க. அவர் பார்க்கிறாரு. இவ்வளோ வசந்து சொல்லி கூட இந்த லைட் எரிய மாட்டுதப்பா. இந்த மாசத்திலிருந்து இன்னும் ஒரு 6 மாசம் போறோம். உங்க முகத்துல ஏசப்பா கலக்கத்தை பார்க்க கூடாது, பயத்தை பார்க்க கூடாது, ஆமென், கண்ணீரை பார்க்க கூடாது. ஏன்? உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய, புரியுதா? ஆமா, நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள், அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்து கொண்டே இருப்பார். புரியுதா? ஆமா, எல்லா கற்பனைகளுக்கும் கை கொள்ளுங்கள். எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த விசுவாச வார்த்தைகளுக்காய். ஏன்னா இந்த மாசம் நீங்க ஃபுல்லா இந்த வருஷத்துல முடிக்கும் போது நீங்கள் விசுவாசத்துல பெருகி இருக்கணும். விசுவாசம் பெருகக்கூடியது, விசுவாசம் வளரக்கூடியது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்கள் விசுவாசம் கொழுந்து விட்டு எரியணும். புரியுதா? உங்கள் விசுவாசம் கொழுந்து விட்டு எரியணும். ஸ்தோத்திரம். ஏன்னா உன்னை அழைத்தவரும் அவர்தான், என்னை அழைத்தவரும் அவர்தான், உங்களை அழைத்தவரும் அவர்தான், ஒரு பணக்காரனை அழைத்தவரும் அவர்தான். இல்லையா? 2 பேருக்கும் ஒரே கடவுள் தான்.
ஆனா இவனை மட்டும் ஏன் ஆசீர்வதிக்காருன்னா இவனுக்குள்ள அந்த விசுவாசம் பெருகி இருக்கிறது. உனக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணுது? நடக்க மாட்டுது, படுத்துக்குது. இந்த இன்னிலிருந்து இந்த வருஷம் முடிய வரைக்கும் ஏன் உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? கொழுந்து விட்டு எறினோம், கொழுந்து விட்டு எறினோம். கை உயர்த்தி அப்பா, ஏன்னா பைபிள் சொல்லுது என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். கேளுங்க, என் விசுவாசத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, பதறாதே, திகையாதே, விசுவாசியே உன்னை கைவிடாரே. நம்புறீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நின்றை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நின்றை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை விசுவாசம். சொல்லு, பாடும்போது விசுவாசம் வரட்டும். கொடும் வறுமையின் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கொடும் வறுமையில் கடும் பசியில் அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்னைக்கு உன் பசியாற்றுவார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. ஆமென். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு புதிய மாதத்தை நாங்கள் பார்க்க செய்த கிருபைக்காய் நன்றி. கடந்த மாதம் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து நன்மைகளை செய்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் பிரவேசித்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளுக்காய் அவருடைய குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர். ஐயா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. ஐயா, பல சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது, பிரச்சனைகளை பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது, அதிகாரிகளை பார்க்கும்போது, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள்ள இந்த விசுவாச குறைவு ஏற்படுவதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, விசுவாச குறைவு விலகி ஆண்டவரே, விசுவாசத்தில் பெருக ஆண்டவரே, விசுவாசத்தில் நடக்க, விசுவாசத்தில் பேச தேவனே இவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் தேவக்கரம் நம் மக்களோடு இருப்பதாக. இந்த மாதம் ஒரு சந்திக்க போற எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ள தேவ ஆவியானவர், விசுவாசத்தின் ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்வீராக ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும். குடும்பங்களை ஆசீர்வதியும், உடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவர். ஏழையின் வறுமையோ அவனை கலங்க பண்ணப்பா. இந்த மாசம்
வறுமையோ தரித்திரங்களோ இந்த பிள்ளைகளை கலங்க பண்ணாத படிக்க ஆண்டவரே, ஆண்டவரே நீ ஒரு அற்புதம் செய்வீராக. இவருடைய 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவரே 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீந்து போகும்படி அற்புதம் செய்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இவருடைய கொஞ்ச வருமானங்களை ஆசீர்வதித்து ஐயா மீந்து போகும்படியான ஒரு அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இந்த குடும்பங்களுக்கு செய்வாராக. பலவீனங்கள், வியாதிகள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள் எல்லாமே விலகட்டும் ஆண்டவரே. புது பலன் உண்டாகட்டும், புது கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. திருமணம் ஆகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. திருமணம் ஆகியும் இன்னும் புத்திர பாக்கியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதம் ஒரு அற்புதம் நடப்பதாக சுவாமி. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. வேலையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. இன்றைக்கு நீ காண்கிற அந்த எகிப்தியனை என்றைக்குமே நீ காண மாட்டாய் என்ற வார்த்தைப்படி கர்த்தர் தாமே ஒரு அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகளுக்கு நீ அனுகூலமாய் இரும். பிள்ளைகளுக்கு துணை நில்லும் ஆண்டவரே, துணை நில்லும் ஆண்டவரே, துணை நில்லும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடு கட்டி முடிக்காத இருக்கிற மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. அப்பா, ஒத்தாசை வரும் பர்வதம் ஆகிய உம்முடைய பர்வதத்திலிருந்து ஒரு அற்புதம் நடப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஐயா, கோர்ட்டு கேஸ் என்று இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும். அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றேன்னு சொன்னீங்களே, இந்த 7வது மாசம் இந்த பிள்ளைகளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆமா, ஜனங்களுக்கு முன்பாக ஐயா கர்த்தாவே நீர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. திருசபையை ஆசீர்வதிங்க, திருசபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஐயா. இந்த மாசத்தினுடைய தரிசனத்தை ஆசீர்வதிங்க. இந்த மாசத்தினுடைய தரிசனங்கள் நிறைவேற கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்பீராக. இந்த சபையும் ஊழியமும் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றப்பா. ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இருந்து காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானமாய் புறப்பட்டு போங்கள், விசுவாசமாய் புறப்பட்டு போங்கள் இல்லையா.